ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கமா சூப்பரான ஒரு வீடியோவை சிம்பிளாக இப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெயிண்டிங் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், பேக்ரவுண்ட் இமேஜ், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஸை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு இப்போ ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அந்த இமேஜை ஜூம் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் நீங்கள் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன், ஏன்னா மேலே தான் நம்மளுக்கு ஃபேஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அது வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ மாஸ்க் ஆப்ஷனில் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டு இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி கீழே டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுங்க. இப்போ அந்த இமேஜை ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக மேலே இந்த மாதிரி நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகணும். அது எந்த அளவுக்கு ஜூம் பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் பிப் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன் இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், மாஸ்க் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் யூஸ் பண்ணுற ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த இமேஜை வந்து மேலே இந்த மாதிரி இந்த கீழே அதே மாதிரி தான் கீழே ஸ்லைட் பண்ணுங்கள். ஸ்லைட் பண்ணிட்டு லைட்டாக அந்த மாதிரி இது வந்து இதுவும் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக வந்து அது ஃபோட்டோ வந்து பிளெண்ட் ஆகிறது தெரியும். இப்போது டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜ் ஜூம் பண்ணி கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த பிளெண்ட் ஆப்ஷனையும் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கீழே ஃபில்டரை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டு, அப்புறம் சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக மேலே கீழே 2 ஃபோட்டோஸுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பிப் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள், லிரிக்ஸ் ஷோ ஆகும். இப்போ லிரிக்ஸ் வீடியோவை இந்த மாதிரி ஜூம் பண்ணி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக லிரிக்ஸ் வீடியோ வந்து சென்டரில் ஷோ ஆகணும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு எகைன் கீழே பிப் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிடுங்க. ஆர்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து கரெக்டாக ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.